இதுதான் பகவானுக்கு இருக்கிற பயம். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்கிற பிரபந்தத்தில் சாதிக்கிறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான். குரங்குகள் கிளைக்கு கிளை தாவிக்கொண்டிருக்கும் திருவேங்கடம் ஏழுமலை என்று திருப்பாணாழ்வார் பாடுறார். அந்த இடத்துல யாரை குரங்குன்னு சொல்றார்? அது கேள்வி. நெஜ குரங்க ஒரு குரங்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரையோ மந்திங்கிறாரே, யாரை சொல்றாருன்னா முதல்ல நம்ம எல்லாரையும் சொன்னார். அடுத்தது யோசிச்சு பார்த்துட்டு எதுக்கு ஊரை சொல்ற பழி நமக்கு இப்போ, நான் தான் மந்தி என்று ரெண்டாவது தன்னை மாற்றினுட்டார். புறத்தியார் நம்ம எல்லாரும் எதுக்கு சொன்னார்னா, ஒரு தடவை திருவேங்கட யாத்திரை போகுமா, முதல் தர போகும்போது பெருமாள்கிட்ட ஏதோ கேட்கணும், ரொம்ப ஓட்டு வீடு குடிசை வீட்டில் இருக்கும், கொஞ்சம் என்னன்னா கட்டடமாக இருந்தால் தேவையில்லை, வெறும் ஒரு 500 சதுரடி இருந்தால் போர் அப்படின்னு கேட்டுட்டு முதல் தரம் போவோமா. சரி, பெருமாள் ஏதோ சிறிதாக கேட்குறார், கொடுத்துட்டு போவோம். அடுத்த தரம் வரைச்சே பெரிய வீடான மோட்சத்தை இவன் கேட்க போகிறான், அதை கொடுத்துருவோன்னு பெருமாள் ரொம்ப ஆசையோடே கொடுத்து அனுப்புகிறார். இதுக்கு தாயார் சிபாரிசு வேறே, ஒன்றுமில்லேன்னு சொல்லியிருந்தா அப்புறம் ஒருத்தரும் வரவே மாட்டான். அவன் கேட்டதை கொடுத்தா தான் அடுத்த தரம் வருவார். இன்னும் மகாலட்சுமி தாயார் சொத்தை கொடுக்கறதுக்கே கீழே திருச்சுகவனூர்லே எழுந்தருள் இருக்காளோ இல்லையோ, இன்னைக்கு திருச்சுகவனூருங்கிறத தான் திருச்சானூருங்கிறோம். சுக மகரிஷி தான் அந்த ஆகாசராஜனுக்கெல்லாம் குலகுரு. அதனால் அவராலே அந்த ராஜா சுகபிரம்மத்துக்கு கொடுத்தது. ஆகாசராஜன் சுகபிரம்மத்துக்கு தானமாக கொடுத்த ஊர். அதனால அது திருச்சுகவனூருங்கிற பேர். அங்கே தான் தாயார் எழுந்தருளி இருந்து கேட்பவர்கள் சொத்தையெல்லாம் கொடுத்து மேலே போங்கோ, பெருமாள்கிட்ட என்ன போடணுமோ வாங்கிக்கோங்கோ, நீங்கள் சேர்க்க வேண்டியதும் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லி கீழேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாளோ இல்லையோ. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், சாமி உண்டியல்ல இன்னது போடுறேன்னு கேட்டு போயிருக்கேன்னா போட்டு விடணும், தப்பி தவறி மறந்து வந்தேன், அதை ஞானி என் மோதிரமே கழண்டு உண்டியல்ல விழுந்தாலும் விழுந்துடும். அதனால நிச்சயமாக திருப்பதி பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திச்சுட்டு இருக்கமோ சரியாக நிறைவேற்றி வந்துடணும்னா வாஸ்தவம் தான். அவர் வாங்கிக்கிறபடி வாங்கிப்பருங்கிறது உண்மையை தவிர அவர் ஒன்று நம்மகிட்டேருந்து பிடுங்கின்னு போய்டுற தெய்வம் அல்ல. இப்பேற்பட்ட சரீரத்தை நம்ம கொடுத்துருக்கார், ஞானத்தை கொடுத்துருக்கார், இன்னும் என்ன கேட்க போகிறோம். அதனால் முதல் தரம் போகிறச்சே எதையோ கேட்குறோம், ரெண்டாவது தரம் போகிறச்சே மோட்சத்தை கேட்கணும் இல்லையோ. பெருமானு எதிர்பார்த்துருந்தாரா? இல்லை, 500க்கு பதில் 1200 சதுரடியில் இருந்தால் தேவலே அப்படின்னு அடுத்த தரம் மாற்றினுடுவோம். அடுத்து ஒரு பயனை கொடுத்துட்டால் அதோட திருப்தி ஏற்படாமல் அடுத்த பயன் என்ன ஒரு தடவையும் தாவிண்டே இருக்க முடியோ. இது எப்படி இருக்குன்னால், அந்த ஊரில் இருக்கிற குரங்குகள்லாம் ஒரு மரத்தில் இருக்கிற பழம் தீந்து படுத்துன்னா இந்த கிளையிலேருந்து இன்னொரு பழத்துக்கு ஓடும், அந்த கிளையிலேருந்து இன்னொரு பழத்துக்கு போடும். குரங்குகள் எப்படி பலத்துக்கு பலம் தாவுகின்றனவோ அதை போலத்தான் போகிற நாமும் ஒரு பயன்லேருந்து இன்னொரு பயன், அந்த பயன்லேருந்து இந்த பயன் என்று மாறி மாறி தாவின்றிருக்கோம். நம்மளை சொன்னார் அரங்கநாதனுக்குத்தான் இந்த 10 பாசுரமே. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனா உக்குன்னது என்றது முதல் பாசுரம். முதல் பாசுரத்தால் திருவரங்கநாதனுடைய திருவடியை வர்ணித்தார். அடுத்த பாசுரத்தால் அவனுடைய ஆடை, அழகிய பொன் ஆடையை வர்ணித்தார். அடுத்த பாசுரத்தால் பெருமானுடைய உந்தித்தாமரையை வர்ணித்தார். அடுத்த பாசுரத்தால் உதரபந்தத்தை வர்ணித்தார். அடுத்த பாட்டால் திருமார்பை வர்ணித்தார். அடுத்த பாட்டால் கழுத்தின் அழகை அனுபவித்தார். அடுத்த பாட்டால் கொவ்வை பழம் போல பவளத்துண்டத்தை போல செவந்திருக்கிற வாயை வர்ணித்தார். இப்படி ஒரு பாட்டுக்கும் பெருமாளுடைய திருமேனியில் ஒன்றுனா தாவறாரோ இல்லையோ. ஒரு பாட்டில் இதை பாடினா அடுத்த பாட்டுக்கு தாவிடுறாரோ இல்லையோ, அதை தானே சொல்லிக்கிறார். இப்போ நானும் குரங்காட்டம் தாவறேன், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவறேன், அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவறேன், ஒரு இடத்துல நிலையாக என்னால் நிற்க முடியலையே. திருவடி அனுபவிச்சவன் திருவடியோடே இருந்திருக்கலாமோ இல்லையோ. பிடிச்சி இழுக்கிறது, அடுத்தடுத்த அவயவம் இழுக்க தாவினேன். ஆனால் உங்கள் தாவலுக்கும் என் தாவலுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவையற்ற தாவல் உங்களது, தேவையான தாவல் என்னது, எத்தை அனுபவிக்க போகிறோம்னு தெரியாமல் தாவினாரோ இல்லையோ. எனத்துக்கு சொல்ல வந்தேன். அதனால் பெருமாள்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கத்தான் போகிறார். தர்மத்தை கேட்டாலும் கொடுப்பார், சத்தியத்தை கேட்டாலும் கொடுப்பார். சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், என் பிள்ளைக்கு ஞானம் வளரணும், பக்தி வரணும், பெருமாள்கிட்ட ஒன்றுமே வேண்டிக்க கூடாதுங்கிறாளே, வேண்டிக்கலாமா கூடாதான்னா தாராளமாக வேண்டிக்கலாம். பக்தி வேணும்னு கூட வேண்டிக்காட்டா அப்புறம் அவருக்கு என்னதான் நம்ம வேண்டிக்கிறது, அவர் என்னதான் நமக்கு கொடுக்க போகிறார். ஏதோ 10,000 கொடு 10 லட்சம் கொடுன்னு வேணால் வேண்டிக்காத இருக்கலாம். அதுக்குன்னு தர்மத்தில் நான் நடக்கணும், சத்தியத்தின் வழி இருக்கணும், மனசு இந்திரியங்களை என்னை பிடிச்சி ரொம்ப அலக்கழிக்கிறது, அந்த வழி நான் போயிடக்கூடாது, நீ தான் எனக்கு பலசாலியாக கூட இருக்கணும் என்று பிரார்த்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதனால் அந்த கவலை நீங்கும்.
நம்ம தர்மத்தின் வழி நடப்போமோ மாட்டோமோ, சத்தியத்தை மீறிடுவோமோ என்ன ஒரு கவலை மனசை சூழறது இல்லையோ, அந்த கவலை சூழவே வேண்டாம். விராட்ட பருவத்தை நன்கு வாசிச்சோம்னா தர்மத்தை மீறாமல் சத்தியம் மாறாமல் எப்படி யுதிஷ்டிரன் வாழ்ந்தான் என்று தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்றார். அதாவது தேஷாம் ஆயத்தம் தரணம் பவேத் சுபிக்ஷம் க்ஷேமம் ஆரோக்கியம் புண்ணிய விருத்திகி பிரஜாயத்தே. சுபிக்ஷம் நாடு க்ஷேமமாக இருக்கும், சுபிக்ஷமாக இருக்கும், எல்லாரும் நன்னா இருப்பார்கள், ஒருத்தரும் உணவில்லாமல் போக மாட்டார்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம் என்பது தமிழர்களுடைய பண்பாடு. யாருக்கா இருந்தாலும் சோறு கிடைக்கணும், அது நம்மால் ஆனதை பார்த்துக்கணும். எல்லாம் ஒரு இடத்துல அன்னதான சத்திரம் வச்சிருக்கா, அங்கே போங்கன்னு சொல்லலாமா? நம்ம ஒத்தொத்தருமே அன்னதானம் பண்ண வேண்டாமா? துவாதசி அன்னைக்காவது யாருக்கானும் போஜனம் விட்டே ஆகணும். மற்ற 365 நாளுமே பண்ணணுமா? தர்மம் என்ன சொல்கிறதுன்னா, தினப்படிக்கு பெருமாளுக்கு பூஜையை முடித்த பிற்பாடு சுமார் 20லேருந்து 25 நிமிஷங்கள் ஆறான அதிதி வருவாரான்னு காத்துருக்கணுமா. அவர் வந்து அவருக்கு சோறளித்த பிற்பாடு தான் நாம் சாப்பிடணுமா. இன்றைக்கி தளிகை பாதி ஆழன்றிருக்கிறச்சேவே சாப்பிட்டு போடுறோம். அதுக்கப்புறம்னா பெருமாளுக்கு பூஜை, அப்புறம்னா நைவேத்தியம், அப்புறம்னா அதிதி ஆகிண்டே இருக்குது. அதுக்கு என்ன ஆகி இறக்கி கொஞ்சமான ஆரணம்னு பார்த்துட்டு இருப்போமா? அவர் இப்போ இந்த மாதிரி கொதிக்க அடுப்புலேருந்து நேராக கொண்டு போய் பெருமாள் முன்னாடி வைப்போம். முதல்ல பெருமாள் முன்னாடி வைக்கிறதே ஆச்சரியம். அதுவே பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரியல. அப்படியே நைவேத்தியத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாலும் கொதிச்சுன்னு இருக்கிறத அப்படியே கொண்டு போய் வைப்பா. செய்யக்கூடாது. உப்பு போட்டோ நெய் குத்தியோ தான் கொண்டு போய் வைக்கணும். அது இல்லாமல் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. பண்ணி முடிச்ச அப்புறம் காத்துன்னு இருக்க போகிறோமா? எப்படி யாரும் 2 அதிதிகள் வந்து அவளுக்கு போடுவோம்னுட்டு செய்யணும். அதுதான் சுபிக்ஷமாக இருப்போம், க்ஷேமமாக இருப்போம். க்ஷேமங்கிறது நம்ம இடத்துல கிடைச்சதெல்லாம் தங்கும். பல விஷயம் அடிக்கடி நமக்கு புதுசாக கிடைக்கும். ஞானம் கூட அப்பப்போ திடீர்னு வந்துவிட்டு அதுக்கப்புறம் அது தங்கணும் இல்லையோ. ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், நன்னா புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அன்னைக்கு அந்த பெருமாளை பற்றி இதை படித்தமேன்னு யோசித்து பார்ப்போம். தங்கவே தங்காது. சுவாமி மனசில் தரிக்கவே மாட்டேங்கிறது. எப்படியான தாரண சக்தி வேணும்னு கேட்குறோமோ இல்லையோ, படித்தா வந்துடும். என்னென்னத்தை வாசிக்கிறோமோ புத்தியில் நிற்கும், என்ன சம்பாதிச்சுக்கிறோமோ அது நன்னா நம்ம இடத்துல நிலைக்கும். கிடைக்கிறது ஒரு பங்கு தான், கிடைச்சது நிலைக்கிறது தான் இன்னொரு முக்கியமான பங்கு. அதைத்தான் க்ஷேமம் என்கிறார். ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கும். இப்போ 7 நாள் கேட்க போகிறோம், ஆரோக்கியமாக இருக்க போகிறோம், க்ஷேமமாக இருக்க போகிறோம், நாடே செழிப்பாக இருக்க போகிறது இருக்கணும் என்று பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். ஒத்தத்தன் உள்ளத்திலையும் சௌஹார்தம் இருக்க வேண்டும். சௌஹார்தம்னால் லோகம் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணுற எண்ணம். எல்லாரும் நன்னா இருக்கணும், நாமும் நன்னா இருக்கணும். எல்லாரும் கட்டுப்படணும், நான் மட்டும் நன்னா இருக்கணுங்கிறது நடக்கவே நடக்காது லோகத்தில். ஒரு வீடு தீப்பிடிச்சுருத்துன்னு வச்சுங்க, நான் மட்டும் ஒரு உள்ளுக்குள்ளே கதவை சாத்திண்டு நம்ம உள்ளு தீப்பிடிச்சிக்காதுன்னு உட்காண்டா 10 நிமிஷத்தில் பிடிச்சுனுடும். வீடு நன்னா இருந்தால் தான் அறைக்குள்ளே நான் நன்னா இருக்க முடியுமே தவிர வீடே கட்டுப்படுத்தினா. அதனால் நாடும் நன்னா இருக்கணும், கோலும் நன்னா இருக்கணும், கிராமமும் நன்னா இருக்கணும் இருக்கும். பர்வத்தை வாசிக்க அதை பாராயணம் பண்ணோம்னா எத்தனையோ நன்மை ஏற்படும். ஆரோக்கியம் புண்ணிய விருத்தி, பாபங்கள் தொலைந்து நம்முடைய புண்ணியம் வளரும். பிரஜாயத்தே சர்வ பாபானி நஷ்யந்தி ஜாயந்தே சர்வசம்பதா. நம்முடைய பாபங்கள் அத்தனையும் நசிச்சு போடும், எல்லா சம்பத்தும் நமக்கு ஏற்படும். ஏகாகி விஜயே சத்ருன்னு ஸ்மிருத்வா பால்குண கர்மச்ச. அர்ஜுனன் ஒருத்தனாக இருந்து மொத்த துரியோதன கோஷ்டியும் விராட்ட பருவத்தில் ஜெயிக்கிறார். யாரும் கூட அவனுக்கு ஆள் கிடையாது. மேலே போகிறச்சே பார்க்க பொருள் தனி ஒருத்தனாக இருந்து அர்ஜுனன் மொத்த எதிரிகளையும் வீழ்த்தினான் இல்லையோ. அதே போல இதை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ மொத்த சத்ருக்களையும் அவர் ஒருத்தராகவே ஜெயிச்சிருவார். இந்த இடத்துல சத்ருக்கள்னா அந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் யாரும் ஒன்றும் கத்தியெல்லாம் வச்சு நிற்கலையே சுவாமி, நாங்கள் இப்போ ஆரோட சண்டை போட போகிறோம்னா நமக்கு உள்ள சத்ருக்கள் நிறைய பேர் இருக்கா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ஐம்புலன்கள், அகங்காரம், மமகாரம், இதெல்லாம் சத்ரு. இந்த மொத்த சத்ருவையும் நாம் தனியாக இப்போ ஜெயிக்கணுமே, அதுவே எவ்வளோ பெரிய பாடு. ரஜோகுண தமோகுணம் பெரிய சத்ரு, அதை வேற ஜெயிக்கணுமே. சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மொத்தம் 3 குணங்கள் உள்ளன. இதுலேயே பாருங்க, தீயது 2, நல்லது 1. பெருமாள் அதையான சமபங்காக வச்சுருக்கக்கூடாதா? தீயத்தை 2ஆக வச்சுட்டார். ரஜஸையும் தமசையும் ஜெயிக்கணும். அதில் நல்லதும் அதே மாதிரி சத்தமும் இன்னொன்றுன்னு வைக்கப்படாதோ. சத்தத்தை 1 வச்சுட்டு ரஜஸ் தமஸை 2ஆக வச்சுட்டார். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகாக சாதிக்கிறார். முக்குணத்தில் 2 அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்னு பாசுரம். 3 குணங்கள், அதில் 2 குணங்கள் அகற்றிடுங்கோ, ரஜஸையும் தமசையும் அகற்றிடுங்கோ. ஒன்றினில் ஒன்றி நில்லு, சத்தகுணத்தை மட்டும் பிடிச்சுங்கன்னார்.
ஆனால் அந்த ஆழ்வார் பேரை சொல்லாமல் பொதுவாக எண்ணிக்கையை சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சத்தகுணம் ரஜோகுண தமோகுணத்துக்குள்ளே ரஜஸும் தமஸுமே நமக்கு பகைவர்கள் தான். இந்த இடத்துல தான் கண்ணன் கீதையில் ஆச்சரியமாக அர்த்தம் சொல்கிறார். அர்ஜுனா, மேலெழுந்த வாரியாக பார்த்து நீக்க வேண்டிய தீயவை 2 ரஜஸும் தமஸும், ஆனால் கை கொள்ள வேண்டிய நல்லது 1 சத்வகுணம். எப்படி போராடுறது என்று தானே நீ பயப்படுற? ஒருத்தரை வச்சுட்டு 2 பேரை எதிர்கொள்ள முடியுமா? இங்கே நல்லவர்களும் 2 பேர் இருந்து தீயவர்களும் 2 பேர் இருந்தா அதுவே சண்டை போடுறது கஷ்டம். ஜெயிக்கணும்னா இங்கே 3 பேர் இருந்து அங்கே 2 பேர் இருந்தால் சுலபமாக ஜெயிச்சிருக்கலாம். இதான அர்ஜுனா உனக்கு கஷ்டம்? நீ ஏன் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எப்போ சத்துவகுணம் வேணும் அதுதான் ஜெயிக்கணும்னு நீ நினச்சியோ, அதே சமயத்தில் உனக்கு கை கொடுக்கிற 2வது ஆளாக நான் நிற்பேங்கிறத ஏன் மறந்து போய்டுறேன்? 2 பேர் இந்த பக்கத்துலையும் இருக்கா. ரொம்ப வலிமையான 2 பேர் இங்கு உள்ளார்கள். ரஜோகுண தமோகுணத்தை எதிரின்னு நீ புரிஞ்சுண்டு சத்துவகுணத்தை வளர்க்கணுங்கிற ஆசை மட்டும் நீ படு. அன்னைக்கே சத்துவகுணத்தில் அருகில் நான் உனக்கு நின்று கை கொடுக்குறேன்னா இல்லையா பார். அப்போ என்னை காட்டிலுமா உனக்கு இன்னொருத்தர் கை கொடுத்துக்க வேணும்? கண்ணன் ஒரு பட்சத்தில் சேர்ந்து விட்டார்னு வச்சுங்கோ, அப்போ நிஜமாக ரொம்ப பலம் அதிகமாக படுமோ இல்லையோ, நிச்சயமாக இது ஜெயிக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வருமோ இல்லையோ. ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறார்னால் நகி கல்யாண கிருத்து கஷித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. ஆனால் அர்ஜுனா உன் மனசில் ஒன்று தோணணும், ரஜோகுண தனோகுணம் தீயது, அதை நாம் விலைக்கிடணும், சத்தகுணம் நல்லது, அதை வளர்த்துக்கணும். அதுக்கு பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அந்த முயற்சியை நான் எடுக்கணும். இந்த முடிவை என்னைக்கு நம்ம மனசில் நாம் கொண்டு வரோமோ அன்னைக்கு அது உதவுறதுக்கு பெருமாள் உடனே வந்துடுவார். ஆனால் இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோமா, சத்தம் ரஜஸ் தமஸுக்குள்ளே 2 தொலைக்கணும், 1 வளர்த்துக்கணும், அதுக்கு பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல தேட ஆரம்பிச்சோமா, அதை பண்ணிட்டோம்னாலே தன்னடையே அவர் உதவிக்கு வந்துடுறார். அதான் இங்கே சொல்கிறார், புண்ணிய விருத்தி ஏகாக்கே விஜயே சத்ருன், ஒருத்தனாக இருந்து மொத்த சத்ருக்களையும் ஜெயிச்சுடுவான். அர்ஜுனன் அப்படித்தான் விராட பருவத்தில் ஜெயித்திருக்கிறார். இந்த பருவத்தை பாராயணம் பண்ணுறவா, சொல்லுபவர்கள், கேட்பவர்கள் என்னென்ன தானம் பண்ணணும்னு சொல்கிறார். ஸ்ருத்வா வைராடகம் பருவ வாசாம்சி விவிதானிச்ச, வஸ்திர தானம் இதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுக்கு முன் பருவத்திலே வனப்பருவம் முடியறதா? அப்போ இதே மாதிரி என்ன தானம் பண்ணணும்னு சொல்கிறார். வனப்பருவத்தை கேட்டு முடிக்கிறச்சே அன்னதானம் பண்ணணுமா, இதுக்கு வஸ்திர தானம் முக்கியமா. பர்வனி வாசாம்சி விவிதானி ஹிரண்யம் தானியம் காவஸ்ய தத்யாது வித்தானுசாரதா, கண்டிப்பாக வஸ்திரதானம் பண்ணணும். அதுக்கப்புறம் கையில் இருக்கிற பொருளுக்கு தக்கா போலே, விரலுக்கு தகுந்த வீக்கம்ங்கிறோம் இல்லையோ, அதை போல் எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்து பொண்ணு கொடுக்கலாம். ஸ்வர்ண தானம் பண்ணலாம், தானியத்தை தானம் பண்ணலாம், பசுவை தானம் பண்ணலாம். வித்தானுசாரதா, கையில் இருக்கிற பணத்துக்கு தக்கா போல இந்த தானங்களும் செய்யலாம். மேலும் சொல்கிறார், பிரியத்தே தேவதானாம் வை தத்யாத்வை த்விஜ முக்கியகே வாச்சகேது சுசந்துஷ்டே துஷ்டாஸ்யு சர்வதேவதாக. இதுக்குன்னு பண்ண வேண்டிய ஒரு பக்ஷணம் இருக்குது விராட்ட பருவத்துக்கு. இதை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறார். நெய், பாகு, வெல்லம், சர்க்கரை இதை சேர்த்து வசத்தியாக பாயசம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணுமா. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த பாயசத்தை கேட்கிறவா எல்லாருக்கும் கொடுத்தால் விராட்ட பருவம் நன்கு அமைகிறது, நன்கு நிலைக்கும் என்கிறார். பிராமணான் போஜையே சக்தியா பாயசைகி சர்பிஷா சிதைகி, சர்க்கரை, பாகு, சர்ப்பி, நெய் இந்த 3 சேர்த்து பால்லையே கலரணுமா. நேர 27வது பாசனம் ஆண்டாள்து. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பரகொண்டு யாம்பரி சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம். இதே ஆடை அங்கேயும் இருக்கு. ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. பாலாலேயே சோறு சமைக்கணும். இது தண்ணீரில் அரிசியை போட்டு கொதிக்க விட்டு சமைப்பது அல்ல. உடனே இதை வீட்டுக்கு போய் பண்ணிவிடலாம்னு வேணா நினச்சுனுடாதீங்க. ஏன்னா அவர் சொல்கிறது, இது தண்ணீரில் பண்ணுற சோல் அல்ல, பாலை ஏற்றணுமா, சுண்டை காய்ச்சணுமா, அதில் ஒரு கைப்பிடி அரிசி நடுவில் போட்டுக்கணுமா, நிறைய பாலில் மெதுவாக அரிசி குழஞ்சு தயாராகணுமா. ஒரு அரிசி பருப்புக்கு ஒரு முந்திரி பருப்பு இருக்கணுமா, ஒரு முந்திரி பருப்புக்கு ஒரு பாதாம் பருப்பு இருக்கணுமா, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 திராட்சை இருக்கணுமா, ஒரு திராட்சைக்கு ஒரு பிஸ்தா பருப்பு இருக்கணுமா. இப்படி இருந்து கல்கண்டோட சேர்த்து பண்ணால் பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். எழுதி பார்த்தாலே சக்கரை கூடிப்படும். பாயசத்தை கொடுக்கணும். பெருமாளுக்கு 3 ரொம்ப பிரியம். நித்தியப்படியே நாம் கண்டருளை பண்ணும்போது பிரசாத, சூப்ப, பாயசம் இந்த 3 தான் எடுக்கப்பட்டிருக்கு. பகவானுக்கு நித்திய ஆராதனை பண்ணுற மொழியும். அப்போ பிரசாதம் அரிசிச்சோரோ கோதுமைச்சோரோ முக்கியம், பாயசம் முக்கியம், சூப்பம் பருப்பு முக்கியம். மற்ற எது முடியறதோ இல்லையோ இந்த 3 பண்ணணுங்கிறா. சாமி நித்தியப்படி பாயசம்லாம் பண்ணி பெருமாளுக்கு பண்ண முடியுமா?
பருப்பு பண்ணிவிடுறோம், அரிசிச்சோறு சமைச்சுடுறோம், சரி சரி போனா போகிறது. சற்றே சர்க்கரை சேர்த்து தயிரை பெருமானுக்கு கண்டருளை பண்ணிவிடலாம். பாயசம் முடியாதப்படுத்துனா அப்போ பிரசாதம் நிச்சயம், பருப்பு நிச்சயம், தயிர் நிச்சயம். இந்த மூணையும் மாற்றக்கூடாது. நேற்றைக்கு பண்ணின தயிரை இன்னைக்கு பண்ணிவிடக்கூடாது. நம்ம ஒரு தயிரை எடுத்து சாப்பிட்டுட்டு குழு குழு வசதி பெட்டியில் அதை உள்ளே வச்சுவிட்டு மறுநாள் கார்த்தால திரும்ப அந்த தயிரை பெருமாளுக்கு பண்ணிவிடவே கூடாது. ஏன்னா சில தப்பெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்துடும். ஏன்னா நேற்றுக்கு உள்ளே வச்சிருக்கோம் இருக்கேன்னு வா, இருக்கேன்னா பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அந்த தயிர் தோஞ்சு அப்படி இருக்காது, கரண்டிலேருந்து எடுத்தாப்பில் இருக்கும். இது என்னது எடுத்துருக்காப்பில், நேற்று கொஞ்சம் எடுத்துட்டோம்னு இவர் கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறத மறுநாள் பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணலாமா? அதனால் அதாவது அன்னன்னைக்கு புஷ்பமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் முன்னால் எதை உபயோகப்படுத்தியிருக்கிறோமோ அதை மறுபடியும் உபயோகப்படுத்தக்கூடாது. இதில் அடுத்த சந்தேகம் வந்துடும். அப்படின்னா அரிசி பானையிலேருந்து அரிசி எடுத்தோமே அதை நேற்றுக்கு தானே பெருமாளுக்கு பண்ணோம், மிச்ச அரிசி இன்னைக்கு எடுத்துக்கலாமா கூடாதா? அது அத்தனையும் சமைக்கப்படாதது. ஆனால் இப்போ பேசின்னு இருக்கிறது உரை குத்தப்பட்டது. உரை குத்தப்பட்ட தயிரை பற்றி பேசின்னு இருக்கோம். அது மாறிடுத்தோ இல்லையோ, நிலமை மாறுட்டதுனால உபயோகப்படுத்திட்டோம்னா மிச்சத்தை எடுத்துக்கூடாது. அதே நெய் பாத்திரத்துலேருந்து நெய் எடுத்து நித்தியம் தான் பாயசத்துக்கு விடுறோம், மறுநாள் அந்த நெய் நம்ம எடுத்துக்கிறது இல்லையான்னு. அதனால் எதது மாறாமல் இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் வழிவகுத்திருக்கா. எத்தெல்லாம் உபயோகப்படுத்தலாம், எதை உபயோகப்படுத்தக்கூடாது. ரொம்ப அதை பற்றி கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இப்போ யார் அந்த அளவுக்கு போட போகிறாளா? இன்னும் தர்மஞ்சரா சத்தியம் வதாவுக்கே தெரியல. நேர்மையாரு சத்தியம் இருந்தாலே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு பாருன்னா பார்க்குறோமா? முடிஞ்ச அளவுக்கு எதையும் உபயோகப்படுத்திவிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம பூச்சூடினுட்டு மிச்ச புஷ்பத்தை சாத்தக்கூடாது. பெருமாளுக்கு எந்த பண்டத்தை எடுத்துன்னு போகிறோம்னாலும் இடுப்புக்கு கீழே அந்த கூடை எடுத்துன்னு போகக்கூடாது, இடுப்புக்கு மேலே தான் வச்சுக்கணும். கோவிலுக்கு அர்ச்சனைக்கு கூடை எடுத்துன்னு போவோம், இடுப்புக்கு கீழே அந்த கூடை போகக்கூடாது. மேலே வச்சுக்கிறதுக்கு கையில், ஆனால் இப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம அறியாமல் கை கீழே தொஞ்சி போயிடும். அதனால் வச்சுக்கிறதே கூடை இப்படி வச்சுனுட்டோன்னு வச்சுங்க, இதுக்கு கீழே கை போகாதோ இல்லையோ, என்ன பண்ணாலும் இங்கே கீழே இறங்காது. அதுக்கு தான் ரொம்ப பெரியோர்கள்லாம் சித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பெருமாளுக்கு கூடை எடுத்துன்னு போவா, கமண்டலத்தை எடுத்துன்னு போவா, குடத்தை எடுத்துன்னு போவா. இப்படி தூக்கின்னு போக மாட்டா. இப்படி தூக்கின்னு போனாலே இடுப்புக்கு கீழே போடும். அதனால் இன்னென்னத்தை இன்னென்னப்படி பண்ணணுங்கிறத. ஆனால் இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்போம்னா, ஏன் பெருமாளுக்கு இப்படி தான் எடுத்துன்னு போகணும்? அது நம்ம பணத்தை கொண்டு போய் தட்டில் போட்டோன்னா அர்ச்சகர் வேண்டியதை வாங்கிக்கிட்டோமேன்னா செய்வார். இன்றைக்கி பாதி பேர் அப்படி தான் ஆக்கி விட்டோம். எல்லாத்துக்கும் தட்டில் பணம் சேர்த்துருவோம். அதே கல்கண்டு வாங்கினதுமா வாழைப்பழம் வாங்கினதுமான்னா பெருமாள் ஒரு பரீட்சை வைக்கிறார், அந்த நேரமாவது மெனக்கடுறானான்னு பார்ப்பர். அவனு அந்த நேரத்தை கூட இவன் ஒதுக்க தயாராக இல்லை. பணம் இருக்குங்கிறதுக்காக தட்டில் போட போகிறான்னுட்டு அவருக்கு அது பிடித்தமாக இருக்கிறது இல்லை. அந்த நாளில் எல்லாரும் பொருளாக வாங்கி கொண்டு போய் தான் கொடுத்தார்கள். இன்னும் கேட்டால் உபன்யாசகருக்கு அப்படித்தான், வேத பாராயணக்காரருக்கும் அப்படித்தான். குடும்பத்துக்கு வேண்டிய பொருள்களை தான் கொண்டு போய் கொடுப்பாளே தவிர இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் பதில் பணம் அப்படின்னு மொத்தமாக அதையே சர்வ வியாபகனாக பகவானுக்கு அடுத்து ஆக்கி வச்சுவிட்டோம். அதனால் அப்படி ஆக்காமல் பொருளை பெருமாளுக்கு வாழ்ந்து போகணும். அதனால தான் இங்கே சொல்கிறார், சுசந்துஷ்டோ துஷ்டாஸ்யு சர்பிஷாசிதை ஏவம் ஸ்ருதே ச வைராட்டே சமயக்கு பலம் அவாப்னியாது. இந்த விராட்ட பருவத்தை யார் வாசித்தாலும் நிரம்பிய பலன் அவனுக்கு கிட்டும். யார் பாராயணம் பண்ணாலும், பாராயணம் மன்றத்தை யார் காதார கேட்டாலும் அவர்கள் அனைவருக்கும் பலம் கிட்டும். நமக்கு உடனே தோணும், புஸ்தகத்தில் அச்சு போட்டு வச்சிருக்கிற ஒரு அத்தியாயம், ஒரு பருவம், அந்த பருவத்தை என்னைக்கோ யாரோ பண்ண கதை, அந்த கதை இன்னைக்கு நான் படிக்கிறதுனால என்ன சுவாமி ஆகிடப்போகுது, அதனால எனக்கு நன்மை நடக்குமானா? இதை போல பல விஷயங்கள்ல இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இப்போ பதில் சொல்கிறேன். என்னைக்கோ நடந்த கதை இன்னைக்கு நான் வாசிச்சேன்னா எனக்கு என்னமா பலன் கிடைக்கும், இது தோன்ற சொல்லியோ. இதே போல் இப்போ புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுறா, வாயவ்ய யாகம் பண்ணுறா, நம்ம இல்லங்களையே சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் இப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம்னு வச்சுங்க. அதில் சேர்க்க போகிற நெய்யோ பாலோ என்னென்ன போடுறோமோ அதத்தனையும் அந்த அக்னி அணையிறதோட சாம்பலப்பட போகிறது, ஒன்றுமே நிற்க போகிறது இல்லை. அது என்ன அங்கிருந்து அந்த சாம்பல் எழுந்து வந்தால் எனக்கு பலன் கொடுக்கறது? அது எனக்கு குழந்தை பிறக்கணும்னாலோ, வியாதி தொலையணும்னாலோ, கடன் தொல்லை தீரணும்னாலோ அங்கே பண்ணது என்ன எழுந்து வந்து இப்போ எனக்கு போக்க போகிறது? ஒன்றுமே இல்லை. இன்னும் கேட்டால் கடைசி ஹோமம் பூர்ணாகுதி நடக்கிறச்சே கடன் தொல்லை தீர்ந்து படுறதானே. ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். அப்போ பண்ணின கர்ம, பண்ணின ஹோமம் அங்கே முடிஞ்சு போச்சே, பலம் எப்போவோ கிடைக்க போகிறது. அப்போ இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? அந்த தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா விராட்ட பருவத்தை வாசித்தா நமக்கு எப்படி நல்லது நடக்குங்கிறத உடனே புரிஞ்சு விடலாம். இது என்னைக்கோ நடந்த விராட்ட பருவம், எப்படி நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கிறது? இந்த விஷயத்தை கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக
சரமஸ்லோகம் கூட முடிஞ்சு போச்சு. கீதையில் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. கண்ணன் சோகப்படாதேன்னு சொல்லிவிட்டார். அர்ஜுனனு சோகத்தை விட்டுட்டார். காண்டீபத்தை கையில் எடுத்துவிட்டான், சண்டை போட்டேன்னு விட்டு. அதுக்கப்புறம் கண்ணன் சொல்கிறார், இந்த கீதையில் பக்தி யோகத்தை பற்றி எவ்வளவு விரிவாக சொன்னேன் அர்ஜுனா, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. யாரெல்லாம் கீதையினுடைய பொருளை மனசில் வாழ்ந்து இன்னும் 10 பேருக்கு அதை விளக்கமாக சொல்கிறாளோ அவர்களுக்கு பக்தியை கஷ்டப்பட்டு பண்ணினா எந்த பலம் கிட்டுமோ மோட்சமாகிற அந்த பலம் உடனே கிடச்சிடும். இது கண்ணன் கீதையில் சொல்கிறார். இது இப்போ 66வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் கீதை 18வது அத்தியாயம் முடிய போகிறது. அப்போ கண்ணன் தெரிவிக்கிறார், கஷ்டப்பட்டு பக்தியை பண்ணால் என்ன பலம் கிட்டுமோ அந்த பலம் கீதையினுடைய அர்த்தத்தை ஒரு 10 பேருக்கு நன்னா விளக்கமாக எடுத்து சொன்னால் உடனே அந்த மோட்ச பலத்தை கொடுத்துட்றேன்னார். அர்ஜுனனுக்கு தெகப்பா போச்சு. எவ்வளவு கஷ்டம் பக்தி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கே, அதை இந்த 700 ஸ்லோகத்தை ஒரு வருஷம் சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டா உடனே அந்த பலமா? ஜன்ம ஜன்மமாகுங்கிறார் பக்தி பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு 2 வருஷம் இருந்தால் 1 வருஷம் இருந்தால் கீதையை சொல்லியே முடிச்சு விடலாம். அப்போ இதுக்கு அந்த பலம் கிட்டுமா? ஒன்றும் பொருந்தலையே, என் மனசுக்கு இது ஏற்கவே இல்லையேன்னு அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் பதில் சொல்கிறார், கீதை பக்தி பண்ணேன்னு சொன்னி அர்ஜுனா, பக்தி நேரம் உனக்கு மோட்சம் கொடுக்க போகிறதா? பக்திங்கிறது ஒரு உருவெடுத்துன்னு வந்து இந்தா மோட்சம் நம்மக்கிட்ட கொடுக்க போகிறதானே? கொடுக்காது. அதை போல் கீதையை ஒரு 10 பேருக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த 10 பேருக்கு சொன்னது உருவெடுத்து வந்து இந்தா மோட்சம் கொடுக்க போகிறதானே? கொடுக்காது. பின்ன எது கொடுக்க போகிறதுனால் பக்தி பண்ணினத்தினால் கண்ணனுடைய திருவுள்ளத்தில் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த பிரீத்தியால் இவனுக்கு இதை கொடுப்போம்னு மோட்சம் கொடுக்க போகிறார். அப்போ நமக்கு எந்த பலத்தையும் கொடுக்க போகிறது எது? பகவானுடைய திருவுள்ளத்தில் ஏற்படும் பிரீத்தி. மற்ற எந்த கர்மமும் நேர பலம் கொடுக்கவே கொடுக்காது. நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், காயத்ரி ஜபம் பண்ணுறேன், சூரிய பகவானை குறித்தோ சூரிய மத்தியவர்த்தி நாராயணனை குறித்தோ பண்ணுறேன், நான் அப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேனே, அது உடனே எனக்குள்ளே புகுந்து என் ஞானத்தை வளர்த்து விட்டுருமான்னா? செய்யாது. இதனால் திருப்திப்படுற சூரிய பகவான் என் ஞானத்தை வளர்க்க வேண்டும். அதனால் எந்த ஒரு மந்திரமோ தந்திரமோ கர்மாவோ எந்த யாகமோ அவைகளுக்கு நேர பலம் கொடுக்கக்கூடிய சக்தியே கிடையாது. அதனால பிரீத்தி அடைகிற பகவான் தான் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு செயலும் எதுக்காக செய்யப்படுறது? ஈஸ்வர பிரீத்திக்காக, பகவானுடைய திருவுள்ள திருப்தி அடையணுங்கிறதுக்காக. அடைஞ்சுட்டா அவர் பலத்தை கொடுக்க போகிறார். இது நம்ம யாக யஜ்ஞ விஷயத்தில் நன்னா புரிஞ்சுட்டு இருக்குமோ இல்லையோ? இப்போ கண்ணன் என்ன சொல்கிறா, நீ கஷ்டப்பட்டு பக்தி பண்ணினியானா நான் தான் திருப்தி அடைய போகிறேன், நான் திருப்தி அடைந்து உனக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறேன். இப்போ அதே நான் தான் எழுதி வச்சிருக்கேன் அர்ஜுனா, நீ கீதையை 10 பேருக்கு சொல்லு, அந்த திருப்தியை நான் அடைஞ்சு விடுறேன். எந்த திருப்தியை பக்தியை கஷ்டப்பட்டு பண்ணியானா நான் அடையிறேனோ அதே திருப்தியை நீ 10 பேருக்கு கீதையை சொன்னியானா நான் அடைஞ்சு விடுறேன். எப்படி? என் திருப்தினால தானே உனக்கு மோட்சம். கீதை சொன்னதும் கொடுக்க போகிறதில்லை, பக்தி பண்ணதும் கொடுக்க போகிறதில்லை. அந்த ரெண்டுத்தினையாலையும் நான் திருப்தி அடைந்து உனக்கு மோட்சம் கொடுக்க போகிறேன், அது கொடுத்துட்றேன். அப்போ மறுபடியும் அர்ஜுனன் கேட்டார், இப்போ எனக்கு இதில் இருந்த சந்தேகம் படுத்து, உனக்கு என்ன கஷ்டமானதும் திருப்தி கொடுக்கறது, சுலபமானதும் திருப்தி கொடுக்கறதே, அது எப்படி? இப்போ எனக்கு ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறார், அதனால் எனக்கு திருப்தி ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் 1000 ரூபாய் கொடுக்குறார், அதனால் திருப்தி அதிகமாக இருக்கணும் இல்லையோ? அர்ஜுனன் கேட்குறான், கட்டப்பட்ட பக்தியினால் உனக்கு அதிக திருப்தி, உயர்ந்த மோட்சம், சுலபமான கீதையை எடுத்து சொன்னதுனால குறைச்சலான திருப்தி, குறைச்சலான மோட்சம் இப்படி இருக்கணும் இல்லையோ? ஏன்னா கட்டமான காரியத்தை நிறையா கொடுத்தா நல்ல திருப்தி வரணும், சுமாராக பண்ணால் சுமார் திருப்தி தானே. என்ன இல்லை இல்லை அர்ஜுனா, நான் மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக எப்பவும் ஒரே மாதிரி தான் திருப்தி அடைவேன். இந்த செயலை செய்தாலும் திருப்தி அடைவேன், அந்த செயலை செய்தாலும் திருப்தி அடைவேன். நான் திருப்தி அடைஞ்சுட்டா உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். அப்போ உன்னுடைய கடமை என்ன? நாம் செய்கிற ஒரு செயலும் பெருமானுக்கு திருப்தி ஏற்படுத்துகிறதா, அவனுக்கு அனுகூலமானதா, அவர் உள்ளம் உகக்குமா? அதனால தான் நம்ம சேஷபூதர்கள்னு சொல்கிறோம். சேஷத்துவம்னு நம்மகிட்ட இருக்கிற சொத்து. சேஷத்துவம்னால் பெருமானுக்கு பெருமை சேர்ப்பதே நம்ம கடமையாக இருக்கணும். அவர் சேஷி, அந்த கைங்கிரபரன் ஆரெல்லாம் தொண்டு பண்ணுறானோ அது அத்தனை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்படுறதுக்கே அவர் இருக்கிறார். அப்போ பகவான் உள்ளத்தில் திருப்தி ஏற்பட்டால் எதையும் கொடுக்க போகிறார். அது கீதை சொன்னாலும் அவருக்கு திருப்தி ஏற்படுறதான், பக்தி பண்ணாலும் திருப்தி ஏற்படுறதான். அந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கிற இப்போ கருத்து என்ன? ஆக இந்தந்த கர்மங்கள் நமக்கு எதுவுமே கொடுக்க போகிறதில்லை, இதனால பிரீத்தி அடைந்த பகவான் தான் கொடுக்க போகிறார். அதே போல விராட்ட பருவத்தை வாசிச்சியானா எனக்கு திருப்தி,
அதனால உனக்கு நான் நல்லது பண்ண போறேன் என்ன பெருமான் எழுதி வச்சிருக்கார். விராட பருவத்தை வாசிக்கிறோம், நல்லதை பெற்றுட்டு போறோம். அதனால இந்த பருவத்தில் இருக்கிற சொற்கள் எழுந்து வந்து எனக்கு ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. இந்த பருவத்தை வாசித்தால் அதனால பெருமானுக்கு திருப்தி ஏற்பட்டு, ஏன் அவருக்கு இதனால திருப்தி ஏற்படுறதுன்னா அதை அவரைத்தான் கேட்கணும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ